இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அதாவது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற வார்த்தை, எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது. பொதுவாக விசுவாசம் இல்லாமல் யாரும் இன்னைக்கு காலைல கோயிலுக்கு வந்திருக்க முடியாது. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை எப்படி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். தேவன் எப்படி விசுவாசத்தை உடைய தேவனாக இருக்கிறாரோ, தேவன் எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி இல்லாதவர்களை